உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம மத்தியில் கிதியோன் ஊழியத்தில் இருந்து வந்திருக்கிற அருமையான பால்ராஜ் ஐயா அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அதனால் அவங்க தான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுவாங்க. இந்த கிதியோன் ஊழியத்தை குறித்து உங்களுக்கு சில காரியங்களை பகிர்ந்து கொடுத்து அதிலிருந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பாங்க. அவங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கரங்களை தட்டி நாம் தேவதாசரை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சில பிள்ளைகள் பேசலையே, அல்லேலூயா வராதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயாங்கிறது ஒரு பவர்ஃபுல் என்னது வார்த்தை. நம்ம எப்பவும் ஹல்லேலூயா சொல்லிகிட்டே இருங்க, கடவுள் உங்களை எரிஞ்சுவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் கல்யாண வீட்டில் வரவேற்பு வெல்கம்லாம் போடுவாங்க. என்னுடைய கல்யாண வீட்டில் முதல்ல என்ன வச்சு தெரியுமா? அல்லேலூயா. வெல்கம் வைப்பாங்க பார்த்தீங்களா, நல்வரவுன்ட்டு, அதில் வச்சது அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்கு இப்போ பேரன் தெரியுமா? அல்லேலூயா. எங்கள் பெரிய காம்பவுண்ட் இருக்குது, அந்த காம்பவுண்டில் பின்னால் பெரிய போர்டு வச்சுருக்கோம், அதில் அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் நம்ம ஆண்டவருக்கு அல்லேலூயா வச்சுன்னா ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களோடு கூட ஆராதிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய அன்பான போதகர், அவருடைய துணைவியார், அவருடைய குடும்பத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தாயார் மரணப்படுக்கையில் இருந்தார்கள். அவங்க ஒரு பையன், அவன் ஒழுங்காக ஆலயத்துக்கு போக மாட்டான், வேதம் வாசிக்க மாட்டான். அவங்க அம்மா சீக்கிரமாக மரித்து போவேன் என்று உணர்ந்தார்கள். உடனடியாக மகனை கூப்பிட்டு, மகனே நீ என்ன செய்யணும்? இந்த வேதாகமத்தை வாசிக்கணும். நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க வேண்டும், சத்தியம் பண்ணி கொடுக்க வேண்டும், நீ வாசிப்பேன் என்று. அவங்க அம்மா நிறைய ஆசையெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க மரிக்கின்ற பொழுது இந்த சத்தியத்தை கேட்ட பொழுது அவனுடைய மனம் உடைந்து விட்டது. அம்மா கண்டிப்பாக நான் இனி நினைச்சுவேன், வேதம் வாசிப்பேன் என்று ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தான். தொடர்ந்து வேதம் வாசிக்க ஆரம்பித்தான். நாட்களும் காலங்களும் சென்றது. அவன் வேதத்தை வாசித்து ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டான். ஆகவே அவன் 1898ஆம் ஆண்டு 3 நண்பர்களாக இணைந்து இந்த கிதியோன் என்கிற இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். அந்த கிதியோன் இயக்கம் என்று உலகமெங்கும் உள்ள 199 நாடுகளிலே காணப்படுகிறது. எல்லா பள்ளிக்கூடங்கள், சிறைச்சாலைகள், மருத்துவமனைகளிலே இந்த வேதாகமம் விநியோகிக்கப்படுகிறது. இதன் மூலமாக அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். 1978ஆம் ஆண்டு கொட்டாரத்தில் உள்ள பள்ளியிலே இந்த புதிய ஏற்பாட்டை விநியோகித்தார்கள். அப்பொழுது கிருஷ்ணன் என்ற ஒரு வாலிபன் எல்லாத்தையும் கிழிச்சி ஒரு இடத்துல ஒரு கிரவுண்டில் போட்டு தீ வச்சான். அப்போ சில பெரியவர்களெல்லாம், எங்களை போன்றவர்களெல்லாம் சொன்னாங்க, தம்பி நீ செய்வதெல்லாம் சரியில்லை என்று சொன்ன பொழுது, இல்லை நான் செய்வது சரின்னு சொன்னான். நாட்களும் காலங்களும் கடந்தது. இன்று கொட்டாரத்திலிருந்து வட்டக்கோட்டைக்கு போகக்கூடிய வழியிலே ஒரு பெரிய ப்ரேயர் ஹவுஸ், நம்ம ப்ரேயர் ஹவுஸோட கூட 1 மடங்கு பெருசாக இருக்கும், ஒரு ஜெப ஐக்கியத்தை வைத்து நடத்துகிறார். அவருடைய பேரை, கிருஷ்ணன் என்ற பேரை கிதியோன் ஆபிரகாம் என்று மாற்றிருக்கார். ஹல்லேலூயா. கிருஷ்ணன் என்ற பேர் இப்போ எப்படி வந்துட்டு? கிதியோன் ஆபிரகாம். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, கடலூரில் ரவி என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் பாலிடெக்னிக்கில் படிக்கின்ற பொழுது அவனுடைய கல்லூரிக்கு சென்று இந்த புதிய ஏற்பாட்டையெல்லாம் கொடுத்தார்கள். அவனும் அதே மாதிரி கிழித்து கிரவுண்டில் போட்டு தீ வச்சான். அப்பொழுது அந்த கொடுத்தவர்களில் ஒருவர் சொன்னார், தம்பி இவ்விதமாக நீ செய்யாதேன்னு சொல்லி, ஒரு நாளிலே கண்டிப்பாக இந்த வேதாகமத்தை உன்னுடைய கையில் எடுப்பாய் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் சொன்னானாம், கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், இதை தொடவே மாட்டேன் என்று சொன்னானாம். அவ்விதமாக அவன் ப்ராமிஸ் பண்ணி சத்தியம் பண்ணானாம். நாட்களும் காலம் கடந்து படித்தான். அவன் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று அவனுடைய சூட்கேஸில் பணம், சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வைத்து சென்னைக்கு ட்ரெயினில் போய் கொண்டிருந்தான். ட்ரெயினில் போய் இறங்கின உடனடியாக அவன் அந்த சூட்கேஸை வெளியே வைத்து விட்டு திடீரென்று பாத்ரூம் போயிட்டு வரன்ட்டு போனான். போயிட்டு வரக்கும் அவனுடைய சூட்கேஸ் காணாமல் போய்விட்டது. அவனுடைய பாஸ்போர்ட்டு, பணம், துணிமணிகள் எல்லாம் அடுத்த நேரத்துக்கு ட்ரெஸ்ஸே இல்லை, எல்லாம் போயிட்டு தொலைஞ்சே போச்சு. 2-3 நாளாக பைத்தியம் போல் அலைந்தான். ஒரு நாள் நினச்சானா, நம்ம இனி இந்த உலகத்தில் இருப்பதை விட செத்துட்டா கொள்ளலான்னு சொல்லி ட்ரெயின் தண்டாவில் நடந்துகிட்டே போனானாம். சென்னை நடந்த சம்பவம் நடக்கிறது. போகின்ற பொழுது திடீரென்று ஒருவர், தம்பி இங்கே வா என்று கூப்பிட்டு சத்தம் கேட்டு திருப்பி பார்த்து ஒருவரையும் காணலையாம். திருப்பி பார்த்த ஒரு பாடு திருப்பி இன்னொருவர் வந்தாராம். வந்தவர் அவனை அழைத்து கேட்ட பொழுது அவன் எல்லாவற்றையும் சொன்னானாம்.
ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கேன் ஐயா 2 நாள் ஆட்டுன்னு சொல்லி வருத்தப்பட்டானாம். அவர் அவனை அழைத்து கொண்டு போய் சாப்பாடும் கொடுத்து, அவர் ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரர் அப்படின்னாலே ஆலயத்துக்கு அழைச்சிருக்கிறார். பெந்தேகோஸ்து அழைத்து போய் அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொன்ன பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு சென்னையில் உள்ள கிதியோன் இயக்கத்திலே ஒரு எங்களைப் போல ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு வேலையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் விருதாவாக போகாது. அது ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செய்யும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், என்னுடைய வசனம் விருதாவாக திரும்பாது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா புத்தகத்தை நாம் படிக்கிற பொழுது 53 வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த கிதியோன் இயக்கம் பலரை மாற்றியிருக்கிறது. ஆகவே இந்த ஊழியர்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள், பாடுகள் இருந்தாலும் ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் நீ எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். உங்களால் இயன்ற காணிக்கைகளை கொடுங்கள். இந்த ஊழியத்தின் மூலமாக இப்படிப்பட்ட வேதாகமங்கள் எல்லாம் அச்சடித்து கொடுக்கின்றார்கள். இதை ஒன்று அச்சடிப்பதற்கு இப்போது 50 ரூபாய் ஆகிறது. கல்லூரிகள், பள்ளிகள், சிறைச்சாலைகள் மற்றும் ஆஸ்பத்திரிகளில் இப்படிப்பட்ட வேதத்தை கொடுக்கிறோம். கொடுத்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் வாரம் இந்த ஊழியத்துக்காக ஜெபிப்போம். உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்கள் இங்கே வருவதாக போன வாரம் உங்களுக்காக ஜெபித்து விட்டு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். மேனோலே, ஆகவே இந்த ஊழியங்கள் ஆண்டவர் தந்த ஊழியம். இந்த வசனமெல்லாம் ஆண்டவர் தந்த வார்த்தைகள், தேவ வார்த்தைகள். இந்த வசனங்களெல்லாம் ஒரு காலத்தில் எழுதி கொடுப்பதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க. நான் கடந்த 2 மாதங்களாக என்னுடைய பையன் இங்கிலாந்து தேசத்தில் வேலை பார்க்குறான். அங்கே போயிருந்து பாருங்கள். அங்கு மேரி ஜோன்ஸ் என்று சொல்லக்கூடிய அருமையான சகோதரியினுடைய ஊருக்கு போயிருந்தோம். அங்கே பெரிய ஆலயத்தை கட்டி வைக்கிறார்கள். அந்த சகோதரி இந்த வேதாகமம் படிப்பதற்காக அங்கிருந்து எத்தனையோ மைல் நடந்து போய் இந்த வேதத்தை படித்திருக்கிறாள். எவ்வளோ பணங்களை சேர்த்து வேதத்தை வாங்கியிருக்கிறாள். அவள் மூலமாக வேதாகம ஐக்கிய சங்கம் உருவானது. கிதியோன் இயக்கமும் அதன் பிற்பாடு வளர்ந்தது. இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக அநேக தங்களுக்காக உள்ளதெல்லாம் கொடுத்து செலவழித்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சின்ன சின்ன காரியங்கள் தான் செய்கிறோம். ஏதால் நம்ம எந்த காணிக்கைகளை இந்த ஊழியத்துக்கு கொடுப்போம். நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் இந்த ஊழியத்துக்காக அனுப்பப்படும். இதில் நாங்கள் ஒன்று எடுக்க போகிறதில்லை. எங்களுடைய செலவுகளை நாங்களே பார்த்து கொள்கிறோம். நாங்கள் முன்வந்து தானாக வந்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். கடந்த வாரம் பெத்லகேம் என்று சொல்லக்கூடிய அந்த கருங்கல் பக்கத்தில் உள்ள பள்ளியில் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு, மருத்துவக் கல்லூரி மாணவிகளுக்கெல்லாம் இந்த புத்தகத்தை நாங்கள் கொடுத்தோம். உற்சாகத்தோடு வாங்கி சென்றார்கள். அவர்கள் வாங்குகிற இந்த பிரதி மூலமாக அவர்கள் படித்து ஆண்டவரை அறிய வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த வேதத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு ராஜேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை, வட இந்தியாவிலே பம்பாய் பக்கத்தில் உள்ள ஒரு பிள்ளை, அவளுடைய வாழ்க்கையிலே அவள் நீட் எக்ஸாமுக்காக படித்திருக்கிறாள். படிக்கின்ற பொழுது அவளுக்கு என்னதான் மனதில் பெரிய பயம், நம்ம இந்த தேர்விலே தோற்று போவோமோ என்று சொல்ல பயம். ஆகவே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று அவள் படித்த அந்த விடுதியில் மேலே ஏறி கீழே குதிக்க வேண்டும் என்று நினைச்சாலாம். அவ்விதமாக நினைக்கின்ற பொழுது அந்த கல்லூரியில் முதல்வருடைய மேசையில் உள்ள புத்தகங்களை பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட புதிய ஏற்பாடு இருக்கிறது. அவள் ஒரு டைரியை நினைத்து அந்த டைரியை எடுத்து அதில் எழுதி வைத்து நம்ம மறிக்க வேண்டும் என்று அவள் நினைத்திருக்கிறாள். டைரி என்று நினைத்து பார்த்தபொழுது அது அவ்வளவும் புதிய ஏற்பாடு. அதில் பின்னால் வருத்தப்பட்டு சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாம் வாருங்கள் என்று வசனத்தையெல்லாம் பார்த்தால், உங்கள் என்னை கலங்காதிருப்பதாக என்ற வசனத்தையெல்லாம் பார்த்தால் உடனடியாக ஒரு தெளிவு வந்து விட்டது. இயேசுவை குறித்து அதிலே பார்த்தாள். ஆகவே அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். அந்த பிள்ளை படித்து வெற்றி பெற்று இன்றைக்கு டாக்டராக இருக்கிறாளாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நம்ம யாரெல்லாம் ஆண்டவர் நம்புகிறோமோ, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறோமோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது ஒரு சும்மா ஒரு கற்பனையான கதையோ இல்லை. நான் தொடர்ந்து செய்திக்கு போகும்போது என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்திற்காக ஜெபிப்போம். நம்மால் எந்த உதவிகளை செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனைக்காக தியானத்துக்காக வேத வசனம் 3 யோவான் 2வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எல்லோரும் எடுத்துக்கொள்வோமா? 3 யோவான் 2. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 2வது வசனம். எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லோரும் இணைந்து வாசிப்போம்.
எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் யாரெல்லாம் பைபிள் இருக்கோ எல்லோரும் தராங்க, சின்ன பிள்ளைகளும் தராங்க. 3 யோவான் பக்கம் புதிய ஏற்பாட்டில் 331 பக்கம் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 331 பக்கம் எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? எங்கூட சேர்ந்து வாசிக்கலாமா? நான் பாஸ்டராக இருந்தேன், அதே மாதிரி டீச்சராகிட்டு இருந்தேன். ஆகவே பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் சொல்லிக் கொடுப்பேன். படிப்பாங்க. என்கிட்ட படித்த பிள்ளைகள்லாம் 100க்கு 100 வாங்குவாங்க. ஹல்லேலூயா. ஆகவே நீங்களும் என்ன செய்யணும்? வேதத்தை படித்து 100க்கு 100 அவருடைய பிள்ளைகளாக மாறணும். ஹல்லேலூயா. சரியா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? 331 பக்கம் தம்பி தேடிகிட்டே இருக்கான். நான் எடுக்கலையா? இன்னும் 3 யோவான் 2 அது ஒரே அதிகாரம் தான் உண்டு. 3 யோவான் வாசிப்போமா? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஒருமை கூட. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி. பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் நீ வாழ்ந்து சுகமாக. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தருகின்ற ஒரு பெரிய மேலான ஆசீர்வாதம் தான் பாருங்கள். நம்ம வாழ வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும் என்பது பெரிய ஒரு ஆசீர்வாதம். நமக்கு சுகமாக இருப்பது, வாழ்ந்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த காலை வேளையிலே ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, நீ வாழ வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும். அந்த வசனத்தை பார்க்குறோமா? நீ வாழ்ந்து என்ன செய்யணும்? சுகமாக இருக்க வேண்டும். வாழ்வது ஒரு ஆசீர்வாதம், சுகமாக இருப்பது ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி நாம் பலவீனமாகிறோம், சுகவீனமாகிறோம். அப்படி வருகின்ற வேளைகளே நம்ம பல காரியங்களெல்லாம் செய்கின்றோம். ஆனால் நம்முடைய ஜபம், விசுவாசம், வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நமக்கு சுதந்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. எவ்வளவு பலவீனங்கள், வியாதிகள், கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு சுதந்திரக்கூடியது ஆண்டவர் தான். வேத புத்தகத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது வேதாகமத்தை ஆண்டவர் அநேக மக்களுக்கு சுகம் கொடுக்கிறார். குஷ்டரோகி ஒருவன் வந்து, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும்? சுகம் வேண்டும் என்று சொல்லி கூப்பிட்டான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவன் சொன்னான், எனக்கு என்ன செய்யணும்? குஷ்டரோகம் நீங்க வேண்டும் என்று. ஆண்டவர் அவனை தொட்டு என்ன செய்தாராம்? சுகப்படுத்தினாராம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் கேட்கின்றார், உனக்கு என்ன வேண்டும் என்று. நம்முடைய பலவீனங்களிலே ஆண்டவருடைய பலன் பூர்ணமாக விளங்கும் என்பதை மறந்துவிடவே கூடாது. ஹல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென்று ஒரு நாள் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. ஹார்ட் அட்டாக்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களா? மேலெல்லாம் ஒரே சொட்டிங். அதிகாலை 5:30 மணி இருக்கும். 5:30 மணி இருக்கும். திடீரென்று எனக்கு சொட்டிங்காக இருந்து பயங்கர செஸ்ட் பெயின். 5:30 மணி படுக்கையில் எழுப்பி உட்காந்து, நான் எப்பவும் காலையில் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். அதே மாதிரி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு 5:30 மணிக்கு பிறகு என்னுடைய ஸ்கூட்டர் ஒன்று எடுத்து நேராக ஜெயசேகரன் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்கே தெரிஞ்ச ஒரு டாக்டர் உண்டு, அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் வந்தாங்க, பார்த்து என்னை முழுதுமாக செக் பண்ணாங்க. எனக்கு ஒரு முக்கியமான அந்த நரம்பில் 99% பிளாக் ஆகிட்டு, அடைச்சிட்டு, ரத்தம் கட்டியாகி உறைஞ்சி அடைஞ்சிட்டு. ஆகவே தான் இந்த அட்டாக் வந்தது. டாக்டர் உடனடியாக என்னை ஐசியூவில் அட்மிட் பண்ணி, நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு கேட்டார். நான் வண்டி ஓட்டு வந்தேன். ஐயோ அசையவே கூடாதே, நீங்கள் எப்படி வண்டி ஓட்டு வந்தீங்க, எப்படி வந்துட்டீங்கன்னு சொல்லி. எனக்கு வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் 4 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து சேர்ந்துட்டேன். அது ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் வச்சு எனக்கு அந்த பிளாக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அதில் ஒரு குழாய் வச்சாங்க. வச்சு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. இதுவரையிலையும் ஆண்டவர் ஒரு கஷ்டம் தெரியல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருக்கு, ஆண்டவரே நீர் தான் சுதந்திரணும், என்னுடைய ஜீவன் போகும் வர உமக்காக நான் என்ன செய்வேன்? சாட்சி சொல்வேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் முதலாவது என்ன, யாரை பார்க்கணும்? வாழ்க்கையில் கஷ்டம், வியாதி, பாடு வரும், வராதுன்னு சொல்லவே முடியாது. நம்ம எல்லா பாடுகளுக்குள்ளே தான் நம்ம ஆண்டவர் எடுத்துக்கிறார். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் தொடர்புகள் இயேசுவாகிய நாமத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நம்முடைய கஷ்டங்கள், பாடல் வருகின்ற பொழுது நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு அவரை நோக்கி பார்க்க வேண்டும். உண்மையிலே நீங்கள் என்ன செஞ்சு, அன்றைக்கி அட்டாக் வந்த உடனே நான் வீட்டில் கூட யார்கிட்டையுமே சொல்லலை. யார்கிட்ட என் மகா எல்லாம் உண்டு, அன்னைக்கு நான் யார்கிட்டையுமே சொல்லலை. நல்லா ஜெபம் பண்ணேன், கதவு திறந்தேன், நேரே வண்டி எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலே போயிட்டேன். உண்மையிலே போகும்போதெல்லாம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே தான் போனேன். ஸ்தோத்திரம் 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 போய் சேரதில் ஸ்தோத்திரம் தெரிஞ்சில்லை, விடவே இல்லை. ஒருவேளை எனக்கு கஷ்டம் தான், பாடுதான், ஆனாலும் ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தார். இன்று வரை 5-6 வருஷம் ஆயிடுச்சு. இதுவரை எந்த ப்ராப்ளமும் அதுக்கப்புறம் இல்லை. ஹல்லேலூயா. 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 ஆகவே அருமையான உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பாடுகள் வரும், உபத்திரம் வரும். நம்ம ஆனால் சுகமாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டுடைய சித்தம்.
நாம் ஒவ்வொருவரும் சுகமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் விரும்புகின்றார். நம் வேதத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது ஏராளமான மக்கள் அவரிடத்தில் வந்தார்கள் சுகம் வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் என்ன சொன்னார்? சுகம் கொடுத்தாருன்னு நாம் பார்க்கின்றோம். வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 14:14 வாசிப்போம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மனதுருகும் ஆண்டவர், மனதிறக்கம் உள்ளவர், நம்மீது இரக்கமாயிருக்கிறார். திரளான ஜனங்களை கண்டு, வியாதிப்பட்ட மக்களை கண்டு அவர் மனதுருகிறார். நம்மை பார்த்து ஆண்டவர் மனதுருகுவார். பாருங்கள், நம்ம எவ்வளவு ஆண்டவர் ஆராதிக்கிறோம், அவரை நோக்கி கூப்பிடுகிறோம், கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை மாற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அமெரிக்கா தேசத்தில் வில்மா என்று சொல்லி 6 வயது பிள்ளை, அந்த பிள்ளைக்கு டபுள் நிமோனியா வந்து ஒரு கால் சரி நடக்க முடியாமல் ஆகிவிட்டதாம். 6 வயது 7 வயது ஆயிடுச்சு, சரி நடக்க முடியலை. அப்போ அம்மாட்ட கேட்பாளாம், ஒழுங்காக ஆலயத்துக்கு போகக்கூடிய பிள்ளை, அம்மா அம்மா எனக்கு இந்த கால் நடக்க முடியலையே, இன்னும் நடக்க முடியுமா என்று கேட்பாளாம். அம்மா சொல்லுவாங்களாம், கண்டிப்பாக நடக்க முடியும் மகளே, நீ ஏசப்பாட்ட ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போகும்போது கேட்கணும், ஏசப்பா என்னை காலை பலப்படுத்தும், என்னை நடக்க வையும் என்று சொல்லி என்ன செய்யணும், கேட்கணும்னு சொல்லிக் கொடுப்பாங்களாம். அதே வண்ணமாக அவள் போய் ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா என்னுடைய கால் நடக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டே இருப்பாளாம். 6 வயது 7 வயது 8 வயது ஆயுது 17 வயது ஆயிடுச்சு. நடக்க ஆரம்பித்தார், ஓட ஆரம்பித்தார். 1960ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியிலே 500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலே முதல் பரிசு பெற்றாளா. ஹல்லேலூயா. வில்மா ஓடி முதல் பரிசு பெற்றாளா ஓட்டப்பந்தய உலக ஒலிம்பிக் போட்டதில். பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா. நடக்க முடியாமல் இருந்த பிள்ளை வில்மா, ஆண்டவர் அவளை நடக்க வைத்தார். காரணம் தெரியுமா, எப்பொழுதும் அவர் ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டுட்டே இருந்தார், ஆண்டவரே என்னை நடக்க வையும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி. அவள் சின்ன பிள்ளை தான், 6 வயசுலேருந்தே கேட்டு 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 18வது வயதிலே ஓடி அவள் முதல் பரிசு பெற்றாளாம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அருமையானவர்களே, அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவர் சொன்னார் தெரியுமா, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னார். கண்டிப்பாக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிற பொழுது, என் பிள்ளை எவ்வளோ பாரத்தோடு தாகத்தோடு வேதனை வந்திருக்காருன்னு சொல்லி கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம நினைச்சுவார், ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் ஊற்று என்பதை மறந்துவிடவே கூடாது அருமையானவர்களே. அது ஒருபோது நம்முடைய ஆண்டவர் நம்மை ஏமாற்றவும் மாட்டார். ஒன்றும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பிரியமானவனே என்னுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, சுகமளிக்கும் வார்த்தை. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டது. ஆகவே தேவ ஆவியானவர் நம்மை பார்த்துக்கிறார், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல். நம்முடைய ஆத்மா எப்படி வாழ்கிறது, நம்முடைய உள்ளத்தில் எதை யோசிக்கிறோம், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள்ளுன்னு சொல்லி நாம் படிக்கிறோம் வேதத்தில். நம்முடைய போகிற பாதையெல்லாம் நினைக்கிறோமா? நான் இந்த வயதில் கூட 1 மாதத்துக்கு முன்னதாக லண்டன் போயிட்டு வந்தேன் பாருங்கள். என் மகன் அங்கே இருக்கான், கூப்பிட்டான். ஆனால் போகும்போது சிலர் சொன்னாங்க, நீங்கள் எப்படி உங்களுக்கு பலவீனத்தில் போயிட்டு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படி இப்படியெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையிலே நீங்கள் நம்ப மாட்டீங்க. 8.5 மணி நேரம் ஃப்ளைட்டு. 8.5 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் தூங்கியிருப்பேன் என் ஃப்ளைட்டில். மீது முழு நேரமும் நல்லா ஜெபம் பண்ணிட்டு தான். ஹல்லேலூயா. போகும்போதும் ஜபந்தான், அதே மாதிரி வரும்போது 8 மணி நேரம் ஜபம். 2 மாதம் கிட்டத்தட்ட அங்கே இருந்தேன். ஆண்டவர் ஒரு கஷ்டமும் தரல. குளிர் நாடுன்னு சொல்லுவாங்க, கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் சரி, ஆண்டவரே நான் போகிறேன்ப்பா, நீர் என் கூட வரணும், எனக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது, நீர் தான் என்னை என்ன நடத்தணும், நீர் ஏந்துவேன் சுமப்பேன்னெல்லாம் சொன்னீரே ஆண்டவரே, நீர் என்னை வழி நடத்துவேன். உண்மையிலே என் மகன் அங்கே இது அவன் என்ன பண்ணியிருந்தான்னா, ஒரு வேளை அப்பாவுக்கு ஏதாவது சுகவீனம் வந்துட்டுனா அவனுக்கு என்னுடைய பேரெல்லாம் அங்கே கொடுத்து கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தான், கொஞ்சம் பணத்தை கட்டி. திடீர்னு எனக்கு பலவீனம் வந்துட்டுனா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கு ஒரு நாள் கூட ஒரு இருமலோ காய்ச்சலோ மண்டை ஒன்று வரல. ஹல்லேலூயா. அவன் கெட்டினதெல்லாம் வேஸ்ட், நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அதனால் அவனுக்கு ஒரு சந்தேகம், அப்பா நீங்கள் அப்படி ஆகிட்டுனா ஹாஸ்பிட்டலில் போனால் லட்சக்கணக்கில் பணம் கட்ட வேண்டியது வரும், லட்சக்கணக்கான ரூபா ஆயிரும். ஆகவே நான் இப்படி ஒரு 50,000 கட்டி வச்சுருந்தேன்னா ஒன்றும் கஷ்டமும் இல்லைன்னு சொல்லி அவன் ஏற்பாடு பண்ணியிருந்தான். நான் எதற்காக இது சொல்கிறேன் என்றால், கர்த்தரை நம்புகிறவரை ஒருபோதும் என்ன செய்யாது, கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. நம்ம அவரை முழுதுமாக நம்பி நாம் இருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு சுதந்திருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வேலைகளிலையும் எந்த வேலை செய்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம அவரை பார்த்து கேட்கணும். ஆண்டவர் தருவார், சுகம் தரும் ஆண்டவர். ஆண்டவர் நம்முடைய
எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய உச்சம் தலைமுறை உள்ளங்கால் வரை இரத்தம் கொண்டு பூசும் ஆண்டவரே என்று கேட்கணும். கேட்கின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு என்ன செய்வார்? சுகம் தருவார் என்பதை மறந்துவிடவே கூடாது. அருமையானவர்களே, கொரியாவிலே அருமையான ஒரு பாஸ்டர், உலக பிரசித்தி பாஸ்டர் பால் யங்கிச்சோ, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற பொழுது 19 வயதில் அவருக்கு தீராத சயரோகம். டாக்டர் சொன்னாங்களாம், இன்னும் 6 மாதம்தான்ப்பா உனக்கு, வாலிபன் 19 வயது, 6 மாதம் தான் அந்த உலகத்தில் இருப்பா, நீ என்னதெல்லாம் வேணுமோ எல்லாம் சாப்பிட்டுக்கன்னு சொன்னாராம். அவனும் அதே மாதிரி சாப்பிட்டான். ஆனால் ஜெபிக்க ஆரம்பித்தான். எப்படி தெரியுமா? ஒரு வாலிப பிள்ளை ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஒரு புதிய ஏற்பாடு ஒன்று கொடுத்தாலாம். அந்த புதிய ஏற்பாட்டை வாங்கி படித்து ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஜெபித்து 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 ஆண்டவரை கண்டுகொண்டார். அவருக்கு சரியான சுகம் கிடைத்தது. உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய பாஸ்டரானார். ஹல்லேலூயா! உலகத்திலேயே பெரிய சபை கொரியாவில் இருக்கிற அந்த சபை அதை ஸ்தாபித்தது பால் யங்கிச்சோ. அவர் இன்றைக்கு இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார். ஆனால் என்னுடைய பையன் அங்கே கொரியாவுக்கு போயிருந்தான் பாருங்கள். அவன் போகும்போது சொன்னான், அப்பா நான் கொரியாவுக்கு போகிறேன், அங்கே போனால் கண்டிப்பாக நான் பால் யங்கிச்சோ அவருடைய சர்ச்சுக்கு போவேன்ட்டு. அவன் போயிட்டு வந்து என்ன சொன்னான் தெரியுமா? அப்போ எப்போ பார்த்தாலும் அந்த ஆலயத்தில் ஜெபம் நடந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் மக்கள் வருகிறாங்க, ஜெபிக்கிறாங்க, போகிறாங்க. நம்முடைய சபைகளிலே அப்படிப்பட்ட ஜெபம் காணப்பட வேண்டும். மக்கள் அவளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா! நம்ம யாரெல்லாம் அவரை பார்த்து கூப்பிடுவோம், அவர் பார்த்துட்டே இருக்கார். என் மகன் என் மகா வாரா, என்னை நோக்கி கூப்பிடுறா, அவளை நான் ஒருபோதும் கைவிடவே மாட்டேன்னு நினைக்கிறான் ஆண்டவர். ஹல்லேலூயா! அவன் சொன்னான், அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து அந்த சபையிலெல்லாம் சுற்றி பார்க்க ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிட்டு பாருங்கள். ஒரு நாள் ஆராதனைக்கு போனேன், எவ்வளவோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து போய்கொண்டே இருக்கிறார்கள், பல ஆராதனைகள் நடந்ததுன்னு சொல்லி உண்மையிலேயே அதை கேட்டபொழுது, அவன் சொன்னதை கேட்டபொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனாக அவர் மாறினார். சயரோகம் இருந்து 6 மாதத்தில் நீ மரித்து போவாய் என்று டாக்டர்லாம் சொன்னது. ஆனால் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயத்தை கட்டினார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஜெபம் மலை என்று வைத்திருக்கிறார்களாம். ஆலயத்தில் ஜெபம், எங்கு பார்த்தாலும் ஜெபம்தான். நம்முடைய வாழ்க்கையிலையும் அருமையான பாச சொன்னவனமாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்காருங்க, அவரை பார்த்து கூப்பிடுங்க. அவர் ஒருபோதும் நம்ம நினைச்ச மாட்டார், கைவிடவே மாட்டார். சுகம் தரும் தெய்வம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது நம்ம சுகமாக இருக்க வேண்டும். ரெண்டாவதாக நம்மை வாழ்ந்திருக்க பண்ணுகிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நம்மை வாழ வைக்கின்ற தெய்வம். மறந்துவிடவே கூடாது. அருமையானவர்களே, வேத புத்தகத்தை நான் படித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் கிட்டத்தட்ட 32,500 காணப்படுகின்றது. 32,500 வாக்குத்தத்தங்கள் காணப்படுகிறது. பாசுனமாக 365 பயப்படாதுன்னு சொன்னாங்க. 365 இல்லை, 366. எந்த மாதிரி லீப் வருஷத்துக்கு ஒன்று கூட்டி 365 இல்லை, லீப் வருஷத்தில் எத்தனை நாள் வரும் பிள்ளைகள் சொல்லுங்கள்? 366. ஆகவே 366 தடவை பயப்படாது இருக்காங்க. காலையில் நீங்கள் அதிகாலையில் ஜெபம் பண்ணி ஆண்டவரை பார்த்து கூப்பிடுவோம். ஆண்டவர் சொல்லுவார், பயப்படாதே மகளே, பயப்படாதே மகன் என்று சொல்லுவார். 366 நாட்கள் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே பயப்படாதே. ஆகவே பயப்படாத ஆண்டவர் நம்மளோட இருக்கின்றார். இந்த வேதத்தை நான் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு சுகம் தரும் தெய்வம். ரெண்டாவதாக நம்மை வாழ வைக்கின்ற தெய்வம். சுகமாக இருப்பது ஒரு ஆசீர்வாதம், வாழ்ந்திருப்பது ஒரு ஆசீர்வாதம். ரெண்டு ஆசீர்வாதங்கள். சுகம், வாழ்வது. இந்த உலகத்திலே கர்த்தர் வீட்டை கட்டாராகில் நம்ம கட்டவே முடியாது. ஆண்டவரே நம்மை கட்டி எழுப்புகிறவர், தேவனே நம்முடைய குடும்பங்களை கட்டி எழுப்புகின்றவர். ஆகவே நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு கட்டுப்படுவதற்கு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையை நான் சாட்சியாக நினைப்பது உண்டு. ஒரு காலத்தில் நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு 5 பிள்ளைகள். ஓலை வீட்டில் தான் இருந்தோம், ஓலை குடிசையில் தான் இருந்தோம். 5 பேரும் 5 மனநல வச்சு தான் படிப்போம். அவ்வளோ கஷ்டம், படிப்பதற்கு போவதற்கெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒழுங்காக ஆண்டவரை தேடுவதற்கு எங்கள் அம்மா அனுப்பிவிடுவாங்க. சரியாக சாப்பாடு கூட கிடையாது, ஆனால் ஆலயத்துக்கு அனுப்புவாங்க. வேதம் படித்து சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலேருந்து இன்றைக்கி 120 எத்தனை அதிகாரம் உண்டு? 120, 50, 151. சொல்லுங்க. அவ்வளோ அதிகாரம், நிறைய வசனம் இன்றைக்கும் தெரியும். எப்பவும் படித்தது 6ஆவது வகுப்பு 7ஆவது வகுப்பு படிக்கும்போது படித்த வசனம் எங்கள் அம்மா படிக்க வச்சது. புரிஞ்சா உங்களுக்கு? அவ்வளவு கஷ்டப்பட்டு அன்றைக்கு படித்தோம். இங்கே என்ன நம்ப மாட்டீங்க, ஓலை வீட்டில் தான் வசித்தோம் 5 பிள்ளைகளும். 5 பேரும் எங்கள் ஊரில் எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் வயல் உண்டு, 1 ஏக்கர் வயல் உண்டு. அந்த வயலில் போய் எங்கள் அம்மா களை பறிக்கிறது நடதான் செய்வாங்க.
அந்த களப்பறைக்கு நடுக்கின்ற பொழுதெல்லாம் அவங்க அழுது ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆண்டவரே, நான் இவ்வளோ கஷ்டப்படுகிறேன், ஆனால் என் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வேலைக்கு வந்துடக்கூடாது, அவங்களையும் ஆசீர்வதிக்கணும், அவங்க படிக்கணும், அவங்க வெற்றி பெறணும், நல்ல வேலைக்கு போகணுன்னு ஜெபம் பண்ணுவாங்களாம். அதே விதமாக 5 பிள்ளைகளும், நானும் ஒரு வாத்தியாராட்டும் பாஸ்டராட்டும் ஆனேன். என் தம்பி ரயில்வேல வேலை பார்த்தான், தங்கச்சி நர்ஸு, இன்னொரு தங்கச்சி வட இந்தியா ஊழியக்காரியாக போனால், அவளுக்கு 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளை அமெரிக்காவில், ஒரு பிள்ளை கனடாவில் இருக்கிறா. ஒரு ஓலை வீட்டில் என்ன பார்த்தீங்களா, அது பக்கத்தில் எனக்கு ஒரு பெரிய பங்களா வீடு எங்கள் ஊரில் ஆண்டவர் கட்ட கிருபை செய்தார். ஹல்லேலூயா. மண்ணெண்ணெய் விளக்கு 4 விளக்கு வச்சு படிச்சோன்னு சொல்ல முடியுங்களா? 5 பேரும் இன்றைக்கி எனக்கு பேரலையே 4-5 மீட்டர் இருக்குது. அப்போ எத்தனை வீடு இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருங்க. அதெல்லாம் தந்து யார் தெரியுமா? என் பரம தகப்பன். ஒன்றுமே இல்லாமல் இருந்த எங்களுக்கு ஜெபத்தை எல்லாம் கேட்டு எங்களை வாழ வைத்தது அவர் தான். நம்மை வாழ வைப்பது ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லைன்னு கவலையே படாதுங்க. நான் அடிக்கடி அந்த காலங்களில் இப்போ நினச்சி பார்க்கேன். என் வாலிப பிராயத்தில் நான் எஸ்எஸ்எல்சி படித்து போது நல்ல மார்க்கு, எங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் எனக்கு 385 ஏதோ ஒரு மார்க் உண்டு. டீச்சர் ட்ரைனிங்க்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன் பாருங்கள். 50 ரூபா ஃபீஸ் கட்டணும். அந்த 50 ரூபா ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்போ வழி கிடையாது, அவ்வளோ கஷ்டம். என்னுடைய அப்பா, நான், என் தம்பி எல்லாருமே குளத்தில் மண் சுமப்பாங்க அந்த காலத்தில் வெக்கேஷனில். அப்படி மண் சுமந்து 1 ரூபா 2 ரூபான்னு சம்பளம் வாங்கி அப்படியெல்லாம் படித்தோம். ஆனால் ஆண்டவரை மறக்கவே இல்லை. அந்த ஒரு நாளும் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ பாடுபடுகிறோமே, இவ்வளோ வேதனை இருக்குன்னெல்லாம் நினச்சி பார்க்கவே இல்லை. சந்தோஷமாக அந்த வேலை செய்தோம். இன்றைக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த குளத்தங்கரையிலேயே 30 சென்ட் பூமி வாங்கி 4 வீடு கட்டி வாடகை கொடுத்துருக்கேன். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, பக்கத்தில் 4 வீடு கட்டி 4 வீட்டில் வாடகை கொடுத்துருக்கோம். அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் கீழே 5000 ரூபா வாடகை, மேலே 4000 ரூபா வாடகை. அப்போ பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள், ஒன்றுமே இல்லாத எங்களுக்கு, ஓலை வீட்டில் இருந்த எங்களுக்கு எல்லோரும் நினைப்பாங்க எங்கள் ஊரில் இந்த குடும்பம் எப்படி இவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றது. அதன் ரகசியம் இதுதான். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம், ஜெபித்து ஒவ்வொரு நாளும் வேதமும் எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் உண்டு. 9 மணி ஆயிட்டுனா கூடி கண்டிப்பாக பாட்டு பாடி எங்கள் அம்மா ஜெபம் பண்ணாமல் விடவே மாட்டாங்க, ஜெபம் பண்ணாமல் சாப்பாடு தர மாட்டாங்க. அவ்வளவு ஆண்டவருக்குள்ளே எங்களை வளர்த்தார்கள். எல்லோரும் ஆண்டவருக்குள்ளே. இன்றைக்கு நாங்கள் 5 பேரும் இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளும் நல்லா இருக்கிறாங்க. என் மகன் லண்டனில் சயின்டிஸ்டாக இருக்கான், என் மகா டீச்சராக இருக்கா. 2 பிள்ளைகள், அவங்க பிள்ளைகளும் படித்து, ஒரு பிள்ளை டாக்டர் ஆகிட்டா, இன்னொரு எனக்கு கனடாவில் வேலை பார்க்குறான். இதெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அந்த ஆண்டவர். ஒரு நாள் 11ஆம் வகுப்பு படிக்கிறது வரை எங்கள் ஊர்லேருந்து நாகர்கோவிலுக்கு வரைக்கும் பஸ்ஸுக்கு பைசா கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்ட எங்களை ஆண்டவர் அதிசயமாக நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நினைத்தால் சின்னவனை 1000ஆக மாற்ற முடியும், சிறியவனை பலத்த ஜாதியாக மாற்ற முடியும், எல்லா ஆசீர்வாதங்களையும் தர முடியும். ஒரு காலத்தில் செலவுக்கு 1 ரூபா 2 ரூபாய் இல்லாத எங்களை ஆண்டவர் இன்னும் வாழ வைத்திருக்கிறார். வாழ வைக்கும் தெய்வம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். நம்ம வாழ வைக்க விரும்பும் தெய்வம். ஒருவேளை அந்த நாட்களெல்லாம் என்னுடைய வாலிபுரத்தை நான் நினைத்து பார்ப்பேன், எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே, அவங்க அப்படி இருக்காங்களே, இவங்க எப்படி இருக்காங்களே நினச்சதே கிடையாது. ஏசப்பாட்ட கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு தாரோம், அதை தாரோம், எதை தாரோன்னு கேட்போம். ஆனால் எந்த பொறாமையோ, அவங்களுக்கு அப்படி இருக்கே, அவங்க எனக்கு தரலையே. எங்கள் குடும்பத்திலலாம் நல்ல வசதி உள்ளவங்கள்லாம் உண்டு. அவங்களாம் அந்த டைமில் போய் சில உதவிகள்லாம் கேட்க போனால் கூட சரியாக தரமாட்டாங்க. அப்படிலாம் இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் ஏசப்பா எங்களை நினைச்சார், வாழ வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்ன வண்ணமாக ஓலை வீட்டில் இருந்து எங்களுக்கு இன்றைக்கி பெரிய ஒரு பங்களா வீட்டு தந்திருக்கேன் எங்கள் ஊரில். ஆண்டவர் எவ்வளோ அதிசயமாக இருப்பேன். நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆகவே ஆண்டவர் ஒருபோது நம்ம நினைச்ச மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார். கர்த்தரை முழுச நம்பிடுங்க. இன்னைக்கு காலையில் கூட நான் புறப்படும்போது எனக்கு கொஞ்சம் பலவீனமாக தான் இருந்து, நம்ப மாட்டேங்க, எனக்கு கால் கொஞ்சம் பலவீனம், உடம்புல கொஞ்சம் பலவீனம் இருந்தது. நல்லா ஜெபம் பண்ணேன், நேற்று ராத்திரி ஜெபம் பண்ணேன். காலையில் ஆண்டவரே இந்த மெசேஜ் முடிஞ்சு வரதுல ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு, ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போகும்போது ஜெபம் பண்ணுவேன், வரும்போதும் ஜெபம் பண்ணுவேன், எப்பவும் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அருமையானவர்களே, எனக்காக, திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக, தேசத்திற்காக உங்களுடைய அருமையான பாஸ்ட் ஜெபம் பண்ணாங்க பார்த்தீங்களா, குறிப்புகள். இதை வேணுமா எல்லா குறிப்புகளையும் சொல்லி நான் ஜெபிப்பது உண்டு. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு ஜெபக்குழு உண்டு. நாங்கள் தனியாகவும் ஜெபிப்போம், குழுவாகவும் ஜெபிப்போம். நீங்களும் ஜெபிங்க, உங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, உங்கள் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆரோக்கிய குடும்பத்தால் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்பட்ட பெரியோரே சிறியோரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்.
ஒருவேளை நம்ம சின்ன சபை நம்மெல்லாம் எம்மாத்திரம் என்று நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஆண்டவருடைய பார்வையிலே நம்மெல்லாம் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்ம நினைத்திருக்காரு. நீங்கள் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பங்களை கட்டுகிறவர் கர்த்தர். நம்மை அவருடைய உள்ளங்கைகளில் வைத்திருக்கிறார். அவருடைய உள்ளங்கையிலே நாம் இருக்கிறபடினாலே நாம் எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அருமையான வசனம் 127 சங்கீதம் 1 வசனத்தை வாசியுங்கள். 127:1. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தர் காவலர்கள், காவலாளர். ஆண்டவர் தான் நம்முடைய இல்லத்தை கட்ட வேண்டும். ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்வை கட்ட வேண்டும். நம்முடைய வாழ்வு, நம்முடைய அதாவது வீடு கட்டும்போது, பெரிய வீடு கட்டும்போது ஒரு பிளான் போடுவாங்க, ப்ளூ பிரிண்ட் சொல்லுவாங்க. அதே விதமாக நம்முடைய வாழ்க்கையின் ப்ளூ பிரிண்ட் அவர்கிட்ட இருக்குது. அவர் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நம்முடைய பிளான், நம்முடைய வாழ்வின் பிளான்லாம் அவர்கிட்ட இருக்குது. நமக்கு எப்படி என்ன நடக்குமே தெரியாது. நான் எல்லாம் படித்து முடித்து வேலைக்கு போவேனா என்னது. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் ஒரு வாத்தியார் ஆகணும்னு நினச்சேன். வாத்தியார் ஆனேன், பாஸ்டராட்ட ஆனேன். ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறவர். அவர் நம்முடைய விருப்பங்களை எல்லாம், மன விருப்பங்களை எல்லாம் வேதம் சொல்லுங்க. அவர் மன விருப்பத்தை தந்திரளி நம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறார். நம்முடைய மன விருப்பம், நம்முடைய பிள்ளைகள் எப்படி வரணும், நம்முடைய பேரப்பிள்ளைகள் எப்படி வரணும், அப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் கேட்பார். நான் அடிக்கடி நினைப்பது உண்டு பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் 2 பிள்ளைகளை தந்தார். 2 பிள்ளைகளையும் படிக்க வச்சு அவங்கள வேலைக்கு கொண்டு போகணும் அப்படிலாம் நினைப்பது உண்டு, ஜெபிப்பது உண்டு. ஆனால் ஒரு நாள் நான் அதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டதே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் அவங்கள படிக்க வச்சார். படித்து முடிக்கவும் பையனுக்கு வேலை, மகளுக்கு வேலை, ஏற்ற வேலை திருமணம். ஒரு காசு இல்லாட்டாலும் ஆண்டு அதிசயமாக நடத்தினார். ஹல்லேலூயா. அவர் எப்படி நடத்தினார் என்று எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். நான் நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். மேனவர்களே, நம்முடைய வாழ்வு, நம்முடைய பிளான், நம்முடைய குடும்பம், நம்முடைய திட்டமெல்லாம் அவருடைய ஆண்டவரே நீர் நடத்துங்கப்பா. காலையில் என்ன செய்யணும், எப்படி போகணும், எங்கே போகணும் தெரியாது. ஆனாலும் கர்த்தரை நாம் நம்புகிற பொழுது ஆண்டவர் நம்மை என்ன செய்வார், விசாரிக்கிறார். எல்லாவற்றையும் அவர் ஒரு கஷ்டமில்லாதபடி நம்மை நடத்துவார். மேனவர்களே, ஆகவே நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய இல்லங்கள், குறிப்பாக நான் பிள்ளைகளுக்கு சொல்ல காரியம் தான். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு பேத்தி டாக்டருக்கு முடித்து போன வாரம் தான் வேலைக்கு ஜாயின் பண்ணக்கு சென்னைக்கு போனான். அவள் தாத்தா நான் போகிறேன், எனக்கு ஜெபம் பண்ணி விடுங்கன்ட்டு வந்தா. நல்லா ஜெபம் பண்ணிட்டு அவளுக்கு சிலுவையெல்லாம் போட்டு ஜெபம் பண்ணி விட்டுட்டு சொன்னேன், மக்களே நீ என்ன வேலைக்கு எப்போ போனான்னு சரி தான், ப்ராக்டிஸ் தான் இப்போ இருக்கா அந்த வேலைக்கு, படித்து முடிச்சுட்டா இப்போ ஒரு 6 மாதம் நீ வேலைக்கு பார்க்கணும். அப்போ நீ எந்த வேலை செய்தாலும் முதலாவது ஆண்டவரே இந்த வேலைக்கு நான் போகிறேன்ப்பா, என் கூட வாரோம், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, நீ எவ்வளோ படிச்சிருக்கா சரி, ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் அப்படியே செய்யன்னு சொன்னேன். அதே வண்ணமாக செய்வேன் தாத்தான்ட்டு போனான். நான் எதற்காக உங்களுக்கு சொல்கிறேன்டா, நீங்களும் படிக்கிற பிள்ளைகள், நமக்கு என்ன படிக்கணும், எங்கே போகணுன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய கரத்திலே நம்முடைய பிளான் இருக்குது. நம்முடைய வாழ்வின் பிளான் எல்லாம் அவர் சொல்ல உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன்னு சொல்லுவாப்பா. நம்ம எல்லாம் அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறோம். அவர் சொல்லார், முதிர் வயதிலும் ஏந்துவேன், சுமப்பேன், கைவிட மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருக்கார். மேனவர்களே, ஆகவே நீங்கள் உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, நீங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக, சின்ன பிள்ளைகள்லாம் சரி தான் வேதம் வாசிங்க. தினமும் காலையில் எழுப்பின உடனே 2-3 பெரிய அளவில் வாசிக்காட்டாலும் சங்கீதமாக படிங்க. படித்து நீங்கள் ஜபிங்க, ஆண்டவரே நான் ஸ்கூலுக்கு போகிறேன், ஞானத்தை தாரோம், எனக்கு இந்த பாடம் புரிய மாட்டேங்குது, கணக்கு தெரியலை, அப்படின்னெல்லாம் ஜபிக்கிற பொழுது ஆண்டவர் ஜபத்தை கேட்பார். நான் ஸ்கூலில் படித்துக்கும் போது 10ஆம் வகுப்பு நினைக்கிறேன், 9-10 அந்த நாட்களில் எனக்கு 1-2 பாடங்களில் கொஞ்சம் மார்க்கு குறைஞ்சி போச்சு. அப்போ எங்கள் அப்பாவை ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, உங்கள் மகன் மார்க்கு ரொம்ப குறைச்சி எடுத்துகிட்டு இருக்கான், உங்களுக்கு வயல் வேலையெல்லாம் உண்டு இல்லை, 2 மாடு வாங்கி கொடுங்க, அவன் உங்கள் கூட என்ன செய்வான், வயலில் உழுகெல்லாம் வருவான். எனக்கு அதுலேருந்து அப்படியே அழுத பாருங்கள், கோயிலில் வந்து அழுத, ஆண்டவரே எப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லி அன்னையிலேருந்து நல்லா ஜெபம் பண்ணேன், நல்லா படித்தேன். அந்த ஸ்கூல்லையே ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புறீங்களா, நீங்கள் நம்புறீங்களா? குறைஞ்சி இப்படியே சொன்னார், 2 மாடு வாங்கி உங்கள் மகனுக்கு கொடுங்க, உங்களுக்கு வயல் வேலையில் உழுவான், கொஞ்சம் சம்பளமெல்லாம் கிடைக்கும், இப்படி அவனை வேஸ்ட்டாக நீங்கள் போட்டு கஷ்டத்தில் ஏன் இப்படி பண்ணணுன்ட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். மேலே
கண்ணீரோடு ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை காண்கின்ற தெய்வம். அவர் ஒவ்வொருடைய கண்ணீரையும் காண்கின்றார். நம்முடைய கண்ணீருடைய துருத்தியில் இருக்கிறது என்பதை மறந்துவிடவே கூடாது. இந்த உலகத்திலே நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ வேதனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினுடைய எல்லா குறைவுகளையும் மாற்ற வல்லவர். உங்களுக்கு என்ன குறைவு இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும் அங்கே அவற்றை சொல்லி பாருங்கள், அவர் மாற்ற வல்லவர். நான் அதுக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சி. ஒருவேளை இதெல்லாம் நடக்குமா என்று நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. நடந்திருக்க, ஆண்டவர் நடத்திருக்கிறார. என் பையன் 12வது படிக்கும்போது பிளைன் போகும்போது ஜெபம் பண்ணுவான். ஏசப்பா, இந்த பிளைனில் நான் என்ன செய்யணும்? பறக்கணும் அப்படின்ட்டு. அவனுக்கு ஆசை பாருங்கள். ஏசப்பா, இந்த பிளைனில் நான் பறக்கணும். நீ உண்மையிலேங்க நம்ப மாட்டீங்க. இன்றைக்கி உலகத்தில் 5-6 கண்ட்ரிக்கு அவன் பிளைனில் ஃப்ரீயாக, அதாவது அவங்க கம்பெனிலேருந்து கொரியா, சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, இப்படி நிறைய கண்ட்ரிக்கு ஃப்ளைட்டில் ஃப்ரீயாக போகிறதுக்கு ஆண்டவர் அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவனுடைய வேலை சயின்டிஸ்ட்டு. சில கிரிட்டிக்கலான, அதாவது எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் சில ப்ராப்ளங்கள் எல்லாம் வரும்போது அது தீர்ப்பதற்கு சில முக்கியமான ஆட்களை தேடுவாங்க. ஆண்டவர் அவனுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து அப்படிப்பட்ட இடத்துல அவனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால் அவரை நம்புகிறோம், அவருக்காக வாழ்கிறோம். இன்றைக்கும் அவன் அங்கே இங்கிலாந்தில் இருந்தாலும் அவனுடைய சபையிலே அவன் கீபோர்டு போடுவது, இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டங்களெல்லாம் ஆன் பண்ணுவது, டெலிகாஸ்ட் பண்ணுவது, உலகம் முழுசும் அந்த டெலிகாஸ்டிங்கெலாம் உண்டு அங்கே அந்த சபையில். அதெல்லாம் செய்வது என்னுடைய மகனும் பேரனும் செய்கிறாங்க. ஆகவே ஆண்டவருக்காக அவர்கள் செய்கிறபடினாலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொன்னது போல, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் நீ எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை பெரிதாக வேண்டுமே என்றால் நம்முடைய பிள்ளை ஒன்றுமே இல்லையா, கவலையப்படாதுங்க, ஒன்றும் இல்லைன்னு கவலைப்படாங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் எவ்வளோ பெரியவர்! எங்கள் அப்பா ஏசப்பா கோடீஸ்வரர். அவர்கிட்ட எல்லாம் உண்டு. என்னதெல்லாம் நமக்கு வேணுமோ எல்லாவற்றையும் தர வல்லவர். சொன்ன பார்த்தீங்களா, பையன் அப்படி ஜெபம் பண்ணான். இன்றைக்கி ஆண்டவர் அவன் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவன் நேற்று 2 நாளைக்கு ஃபோன் பண்ணான், அப்பா நவம்பரில் ஒருவேளை எனக்கு கவர்மெண்ட்டில் அந்த கம்பெனிலேருந்து இந்தியாவுக்கு வருவதற்கு ஃப்ரீயாக ஃப்ளைட்டு டிக்கெட் போட்டு பெங்களூரில் ஒரு கம்பெனியில் போய் விசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வரும்போது நான் உங்கள் கூட வந்து 1 வாரம் தங்குவேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடிக்கடி இப்படி எங்கேயாவது அனுப்புவாங்க பாருங்கள், கம்பெனியில் சில ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணக்காக வேண்டி கர்த்தருடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவனை அவர் உதவி மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆகவே சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், வாலிப பிள்ளைகளாக இருந்தால் யாரும் சரி தான், அவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, உம்மை நம்பியிருக்கிறேன், எனக்கு என்ன செய்யும்? எல்லாவற்றையும் தந்திரலும் என்று கேட்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இராமல் வையாமலும் நாம் அனுபவிக்கும் சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் கொடுக்கிறவர்களும் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக கட்டளையிடு. பாருங்கள், இவ்வுலகத்தில் எல்லாத்தையும் கொடுப்பது அந்த ஆண்டவர் தான். அந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் நம்பிக்கை வைக்காதபடிக்கு ஆண்டவர் மீது என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்க வேண்டும். அமெரிக்கா தேசத்தில் ஒரு நடிகன், அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, நல்ல ஆடி டான்ஸ் பண்ணுவார். அவருக்கு ஆசை என்னென்னா 100 வயசில் இருக்கணும் என்று. ஆகவே அவருடைய பெரிய பண்ணை பொங்கலா பேர் தெரியுமா ஃபஸ்ட் உங்களுக்கு? ஆமாம், ஃபஸ்ட் சொல்லுங்க. மைக்கேல் ஜாக்சன். அவருக்கு ஆசை என்னென்னா 100 வயசில் இருக்கணும்னு சொல்லி அவருடைய பண்ணை வீட்டில் 10-12 டாக்டர் வச்சுருந்தாராம், ஒவ்வொரு நேரமும் செக் பண்ணதுக்கு. ரெண்டாவது அவருடைய சரீரத்தில் ஏதாவது உறுப்புகள் டேமேஜ் ஆகிட்டுனா உடனே மாற்று, அதாவது ஹார்ட்னாலும் சரி சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சைக்கு வாலிபர்களை அங்கே வச்சுருந்தாராம். அப்படியெல்லாம் வச்சு நல்லா எல்லாம் செட்டப் பண்ணி அந்த அவருக்கு தான் கோடிக்கணக்கான பணம் இருந்து பார்த்தீங்களா, அந்த பெரிய பண்ணை பங்களாவில் அப்படி வச்சுருந்தாராம். திடீரென்று அவருக்கு 50 வயசு நினைக்கிறேன். அந்த டைமில் திடீரென்று அவருக்கு
ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. எவ்வளவோ 10-12 டாக்டர் எங்கெல்லாமோ வந்து பார்த்தாங்களாம், ஒன்றும் பண்ண முடியலை. அந்த உலகத்தை விட்டு என்ன செய்தார், போயிட்டார். எவ்வளவோ கோடிக்கணக்கான பணம் இருந்து எத்தனையோ டாக்டர்லாம் வச்சுருந்தார். அவருடைய சரித்திரத்தை சமீபத்தில் நான் புத்தகத்தில் படித்தேன் பாருங்கள். அவ்வளவு இருந்தும் என்ன செய்ய முடியலை. ஆகவே ஆண்டவருக்கு மிஞ்சி ஒன்றும் என்ன செய்யாது கிடையாது. எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் சரி, எவ்வளோ திரளான ஐஸ்வர்யம் இருந்தாலும் சரி, அவர் நினச்சா ஒரு நொடிப்பொழுது எல்லாம் என்ன செய்தோம் கடந்து போகும். அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே மறுபடியுமாக நான் சொல்வது, நம்முடைய ஆத்மா என்ன செய்யணும், ஆண்டவரோடு வாழணும். ஆண்டவரோடு நம்ம எப்பவும் ஐக்கியப்படணும். நம்ம வீட்டில் அடிக்கடி கேட்பாங்க, என்னுடைய வயது இப்போ யாராவது சொல்ல முடியும் எவ்வளோ வயசு இருக்குன்ட்டு? யாராவது சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்கள் சும்மா சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 80 ஆக போகுது. 80 ஆகலை, இன்னும் 2 வருஷம் இருக்குது. அப்போ பாருங்கள், இந்த வயதில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்பாங்க. நான் வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டேன். பைபிள் வாசிப்பேன், ஏதாவது குறிப்புகள் எடுத்துக்கொள்வேன். ராத்திரி நல்ல பைபிள் வாசிப்பேன். பாருங்கள், எவ்வளோ வாசிக்க முடியும் வாசிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டால் ஒரு பைபிளில் ஒரு யோபுவாக ஃபுல்லாக வாசிப்பேன். முடிஞ்சு ஜெபம் பண்ணுவேன், அந்த காரியம் வெற்றியாக முடியும். ஹல்லேலூயா. வாசித்து பாருங்கள், இரவும் பகலும் தியானமாய் மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. எனக்கு நாட்டில் அருமையான ஒரு குடும்பம் தெரியும் பாருங்கள். அவங்களுக்கு 4-5 பிள்ளைகள் உண்டு. 5 பிள்ளைகள் நினைக்கிறேன். ஆமாம், 2 பொம்பளை பிள்ளைகளும் 4 பையங்களும். ரொம்ப கஷ்டம். அவர் கடினமாக வேலை, அவரும் ஓலை வீட்டில் தான் இருந்தாங்க, ஆசாரிபள்ளம் பக்கத்தில். எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா பைபிளும் கைமாக தான் இருப்பாங்க. போனால் பாஸ்டர் வாங்கன்னு கூப்பிடுவாங்க, கஞ்சி தண்ணி தான் தருவாங்க, வேறு ஒன்றும் இருக்காது. பரவாயில்ல, கஞ்சி தண்ணி சந்தோஷமாக ஜெபம் பண்ணி வாங்கி குடிச்சிட்டு வந்துடுவேன். எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டுருப்பாங்க. இன்றைக்கு அந்த குடும்பத்தை பார்த்தால் சிங்கப்பூர்லேயும் மலேசியாவிலையும் சவுதியிலையும் அந்த பிள்ளைகளெல்லாம் படித்து முடித்து அங்கங்கே நினச்சிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. அந்த ஆசாரிபள்ளம் நான் சொன்ன மாதிரி ஓலை குடிச்சிருந்த வீட்டில் பெரிய பங்களா வீடு கட்டியிருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி எத்தனையோ பேர் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் நம்ம என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சிறுமைப்படுத்தாலும் சஞ்சலப்படுத்தாலும் மிகுந்த கிருபையின்படி என்ன செய்வார், இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கஷ்டங்கள் வந்து வரலாம், வியாதிகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், பாடல்கள் வரலாம். இவைகள் எல்லாவற்றின் பற்றியிலே நாம் அவர் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடவே கூடாது. ஆண்டவரே உண்மைதான் நம்புவேன் என்று சொல்லி நாம் நம்புகிற பொழுது அவர் நம்மை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் உதவி செய்தார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். உங்கள் சுக வாழ்க்கை துளிர்க்க செய்கிற ஆண்டவர், நீங்களும் நானும் சுகவீனமாய் பலகீனமாய் வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. இந்த காலை வேளையில் உண்மையாகவே அருமையான தகப்பனாரை கொண்டு மிகவும் ஆண்டவருக்குள்ள ஒரு விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை கேட்க தேவன் உதவி செய்தார். நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், ஆண்டவரே எங்கள் ஆத்துமா உமக்கு பிரியமானதாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். என் ஆத்துமாவை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நீர் நடத்தும், என் குடும்பங்களை நடத்தும், எங்கள் ஊழியங்கள், எங்கள் சபை பிள்ளைகள், எங்கள் தேவ சனங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, அவர்கள் உமக்கு பிரியமானவர்களாய் மாறட்டும். ஒரு தானியலை, பிரியமான தானியலே என்று சொன்னீங்களே ஐயா, உன் செபம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அந்த தானியலை உயர்த்தின தேவ ஆவியானவர் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எல்லா குறைவுகளை நிறைவாக்கி ஒரு நாள் மகிமையான ஆசீர்வாதங்களை தரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் கொடுத்த ஒவ்வொரு விசுவாச வார்த்தைகளுக்காக நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவரே சோத்திரம்பா. இந்த வார்த்தைகளை ஆண்டவரே உட்கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பார்க்கிற கேட்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டையா. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாக திரும்புவதில்லை, அது நீர் விரும்புவதை செய்யும் என்று சொன்னபடி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய விருப்பங்கள் நிறைவேற நாங்கள் செபித்து ஒப்பு கொடுக்கிறோம்.
கத்தரப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம், உம்முடைய சுகம், உம்முடைய விடுதலை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு மக்களுக்கும் உண்டாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, செய்தியை பகிர்ந்து கொண்ட தேவதாசரையும் அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஊழியங்களையும் பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த கிதியோன் ஊழியத்தோடு உம்முடைய கரம் இருப்பதாக. ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக.